NFO மூலமா ரேஸ் பண்ற பணத்தை அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும், எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கறத செபி புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சோ அது என்ன ரூல்ஸ், சோ அதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு ஏ குரூப் சேனல். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நியூ ஃபண்ட் ஆஃபர். சோ இது மூலமா முதலீட்டாளர் கிட்ட பணத்தை ரைஸ் பண்றாங்க அப்படின்னா அதை 60 டேஸ்க்குள்ள மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். சோ இந்த டியூரேஷனை கம்மி பண்ணிருக்காங்க. சோ 60 நாள் அப்படிங்கறத 30 நாளா குறைச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட பணத்தை சீக்கிரமா இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான பெனிஃபிட்டா அடையணும் அப்படிங்கிறது தான் முக்கியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம AMC கம்பெனி அதிகப்படியான அளவுக்கு பணத்தை மக்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள AMC இன்வெஸ்டரோட ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணலைன்னா அந்த இன்வெஸ்டர் எக்ஸிட் ஆயிக்கலாம். அப்படி எக்ஸிட் ஆகும்போது அவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸிட் லோடுமே போடக்கூடாது அப்படிங்கறதையும் செபி வலியுறுத்தி இருக்காங்க. அடுத்து MFஓட ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் டிஸ்க்ளோஷர் கண்டிப்பா அந்த AMC வெளியிடணும் அப்படிங்கறதையும் செபி வலியுறுத்தி இருக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் டிஸ்க்ளோஷர் அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ் முதலீடு பண்ற பணத்தை எவ்வளவு சீக்கிரமா ரிடெம்ஷன் பண்ணி எடுத்துக்க முடியும், ப்ராசஸ் என்னவெல்லாம் இருக்கும், சோ அந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கறது எல்லாம் அனலைஸ் பண்ணி இருப்பாங்க. சோ அதுல என்ன வந்திருக்கு அப்படிங்கறது எல்லாம் ரொம்ப வெளிப்படையா இன்வெஸ்டர் கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதையும் செபி வலியுறுத்தி இருக்காங்க. அடுத்து AMC கம்பெனில ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் கண்டிப்பா அவங்க சம்பளத்துல ஒரு போர்ஷனை கண்டிப்பா MFல முதலீடு பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படிங்கறது பார்த்தோம்னா ஏப்ரல் 1, 2025 இது அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற தகவலுக்கு ரெகுலரா ஏ குரூப் சேனலை பாருங்க. நன்றி, வணக்கம்.